கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். சரி, இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது, எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த 2025 தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த ஜென்மச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகள் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது, எங்களுக்கு பிரச்சனைங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது, கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம், மறுபடியும் பிரச்சனை வருது, இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் சாமி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நிறைய கும்பராசிக்காரங்க சொல்கிறீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. கடந்த 2024 சரி 25 சரி நீங்கள் நினைச்ச மாதிரி அந்த 2 ஆண்டுகளும் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்காது. இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமைஞ்சிருக்குது. இந்த ஜனவரி மாதம் முதல் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம், நிறைய பேருக்கு சொல்லுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் சேர்க்கையும் குரு பகவான் சேர்க்கையும் ஒன்றாக இருக்குது. இதுதான் அந்த வீரபத்திர ராஜயோகம். இந்த வீரபத்திர ராஜயோகம் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே கிடைக்கிறது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு 4 ராசிகளுக்கு கிடைக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். உங்களுக்கு இன்னொரு 50 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்திர ராஜயோகம் இருக்கிறதுனால திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்க போகுது. திடீர்னு ஒரு பணம் வரலாம், திடீர்னு திருமணம் கைகூடலாம், திடீர்னு காதல் ஒர்க் அவுட் ஆகலாம். இந்த மாதிரி புதிய விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே இந்த வரக்கூடிய ஒரு 50 நாளுங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுகேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி படங்கள் வரக்கூடிய நாட்களிலிருந்து முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. அதென்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி, நிறைய பேர் கேட்பீங்க. உங்களுக்கு தற்பொழுது ஜென்மச்சனியானது நடந்துகிட்டு இருக்குது. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு இருக்காது. ஏன்னா மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் குருவுடைய ராசி அதாவது மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய சனி பெயர்ச்சி மூலமாக இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காது. முழுவதுமாகவே பாசிட்டிவாக மட்டுமே வரக்கூடிய நாட்களில் எல்லா விஷயமும் உங்களுக்கு நிகழப்போகுது.
அடுத்தாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல லக்ன ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் இந்த ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்தாக பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படியே பயப்படுவாங்க. ஐயோ ராகுகேது பயிற்சி அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையை முடிஞ்சது அப்படி இப்படின்னு ஒரு நெகட்டிவான தாட்லேயே இருக்கிறீங்க. அதாவது ராகுகேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி தரக்கூடிய ஒரு பயிற்சியாகவே பார்க்கப்படுது. ஏன்னா கேது பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், என்ன நோயின்னு தெரியாது, ஹாஸ்பிட்டல் போனால் 2000-3000 செலவாயிட்டு இருக்கும், குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் கேது பகவான் முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தி பண்ண போகிறார். அதுதான் அந்த ராகுகேது பயிற்சி. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது அமையறக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க கும்பராசிக்காரங்க. அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கீங்க தெரிஞ்சவங்க கெடுத்தவர்கள் நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் வரைக்குமே போய் நிறைய கல்யாணம் பண்ணாமல் நின்றுருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருக்கிறீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் விரைவில் திருமணம் வாக்கிக்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. காதலில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2026 முழுவதுமே காதலில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. சேரலாமா வேண்டாமா இல்லை டைவர்ஸ் வாங்கிடலாமா இந்த மாதிரி நிறைய ஒரு மைண்டில் இருப்பீங்க. கண்டிப்பாக மீண்டும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த 2026 அதிகமாக இருக்குது. ஏன்னா சுக்கிரனுடைய பயிற்சி காலம் இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு உகந்த ஆண்டாகவே பார்க்கப்படுது. கடந்த 2025 சரி 24 சரி காதல் அதிகமான பிரேக்கப்பில் பெரும்பாலும் சந்திச்சவங்க நீங்கள் தான். ஆனால் இந்த 2026 நிச்சயம் காதலில் ஒரு வெற்றி நிலைநடையக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயர போகிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு கும்பராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா 5 லட்சம் இருக்குதுங்க 10 லட்சம் இருக்குதுங்க 20 லட்சம் இருக்குது 30 லட்சம் சொல்லுவாங்க. இந்த 2026 முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. புதிய உறவு எல்லாமே உங்களை தானாக தேடி வரப்போகுது. அந்த உறவு வருங்கால மனைவியாக இருக்கலாம், புதிய காதலியாக இருக்கலாம், புதிய நண்பராக இருக்கலாம், தொழில் பார்ட்னராக இருக்கலாம். இவர் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது.